Taste the Daily. பொதுமக்கள் மீது பொய் புகார் அளித்த கோவை மாவட்டம் எஸ் குளம் ஒன்றியம் வெள்ளானைப்பட்டி ஊராட்சி மன்ற திமுக தலைவர் கவிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏ PRG அருண்குமார் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளானைப்பட்டி ஊராட்சி பொதுமக்களுடன் சென்று கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த PRG அருண்குமார், வெள்ளானைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவி திமுகவை சேர்ந்த கவிதா மாருதி நகர் பகுதியில் திமுகவை சேர்ந்த குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் குடிநீர் இணைப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டினார். நடந்தது என்ன அப்படிங்கிறது விளக்கம் சொல்வதற்காக என்ன தொகுதி சார்ந்த முறையில் சட்டமன்ற உறுப்பினர் நானும் சேர்மனும் மற்ற உறுப்பினர்களும் அந்த ஊரினுடைய பிரமுகர்களும் வந்து அதை விளக்குவதற்காக வந்திருக்கின்றோம். கலெக்டர் இதை பார்த்து விசாரித்து நல்ல முடிவு இருப்பதாக, கண்டிப்பாக அனைவருக்கும் குடிநீர் ஏற்பாடு செய்த பொறுப்பு அனைவருக்கும் தான் கொடுக்கணும். ஒரு சாருக்கு மட்டும் கொடுத்து ஒரு சாருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கின்றேன். மற்ற விஷயங்கள் நீங்கள் எல்லாம் சொன்னதில் கவனமுடன் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு எடை குறைந்த முட்டைகளை வழங்கப்படுவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வில் கண்டறிந்தார். ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி வளாகத்தில் உள்ள சத்துணவு மைய கூடத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது மாணவர்களுக்கு அரசு முத்திரை இல்லாமல் கலப்பட முட்டைகள் இருப்பதாகவும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை உள்ள முட்டைகளை கலந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் கண்டறிந்து குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் காலையில் தொடங்கப்பட்டுள்ளதால் போதிய பேருந்து வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சத்துணவு கூடத்துல முட்டைகள்லாம் ஆய்வு செய்தோம். அந்த முட்டையில ஆய்வு செய்து பார்த்தபோது இந்த புல்லட் முட்டை அப்படிங்கறத சொல்லி அந்த புல்லட் முட்டையை வந்து கலந்து விடுறாங்க. அந்த புல்லட் முட்டையை பார்த்தோம்னாக்கா அது ஒரு 38 கிராம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 46 கிராம் இருந்து 52 கிராம் வரல இருக்கணுங்கிறது அரசு விதி. ஆனால நிறைய முட்டையில பார்த்தோம்னா அரசு சிம்பிளே கிடையாது. வெறும் பெயிண்ட் அடிச்சு சும்மா தடவை இருக்காங்க. சில முட்டைகள்ல அந்த அடையாளமும் இல்லை. இது ஊட்டச்சத்து பற்றாக்குறை உள்ள முட்டையை வந்து கலந்து விடுறதாக நான் இப்போ ஆய்வு செய்யறதுல பார்த்து நிறைய முட்டை அந்த மாதிரி இருந்தது. அதை நான் பார்த்து ஆய்வு செய்துட்டு சென்னையில் தேங்காய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தினமும் 30க்கும் மேற்பட்ட லாரிகளில் தேங்காய் கோயம்பேட்டிற்கு வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 10க்கும் குறைவான லாரிகளே வருகிறது. இது குறித்து வியாபாரிகள் கூறும்போது, பொள்ளாச்சி பகுதியில் தேங்காய் உற்பத்தி குறைந்ததால் வரத்து குறைந்துள்ளதாகவும் அதனால் தேங்காய் விலை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக தலையிட்டு தேங்காய் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விலை கூடி இருக்குது. இது என்ன காரணம்னா அங்கே தேங்காய் கரெக்டாக விலையில, அதுதான் மெயின் காரணம். இப்போ விளைச்சல் கம்மியாக இருந்தனால ரொம்ப போயிடுச்சு, விலை போயிடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட அங்கேயே இன்றைக்கி 58 ரூபா கிலோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு, ப்ளஸ் செலவு 3 ரூபா ஆகிடும். வச்சு இங்கே தானே விற்க முடியல. கிட்டத்தட்ட 10 நாள் மட்டும் கிலோ 30 ரூபா கூடி இருக்குது. இந்த மாதிரி எப்பவுமே வேலை கொண்டு கிடையாது. பொள்ளாச்சி, பட்டுக்கோட்டை, தேனி, கம்பம், மைசூர் அந்த ஊரெலாம் தேங்காய் வரும். இப்போ வந்து ஒன்லி பட்டுக்கோட்டை மட்டும் தான் வருது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு குறைவான சம்பளம் வழங்குவதால் யாரும் விண்ணப்பிக்க முன்வராத அவல நிலை உள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மொத்தமுள்ள 81 கௌரவ விரிவுரையாளர் பணி நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் வெறும் 15 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். மீதமுள்ள 66 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவில்லை. இதனால் நேர்காணல் வைத்து தகுதியின் அடிப்படையில் நிரப்புவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதால் பல்கலைக்கழக நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. கௌரவ விரிவுரையாளர்கள் மாதம் 25,000 ரூபாய் மட்டுமே வழங்குவதால் கௌரவத்திற்காக வேலை செய்ய முடியாது என விரிவுரையாளர்கள் கூறுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பல்கலைக்கழகங்கள் நிலை பரிதாபம் என்றால் பட்டதாரிகளின் நிலை மிக பரிதாபமாக உள்ளதாக பட்டதாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையில் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் மகாவிஷ்ணு என்பவர் சொற்பொழிவாற்றிய விவகாரத்தில் பணி மாறுதல் உத்தரவை ஏற்க மறுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு அதே பள்ளியில் மீண்டும் பணி வழங்கப்பட்டது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொற்பொழிவு நடந்த அசோக் நகர், சைதாப்பேட்டை ஆகிய 2 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் பணி மாறுதல் செய்யப்பட்ட நிலையில் பள்ளி கல்வித்துறையின் உத்தரவை ஏற்காமல் இருந்தனர். இந்த நிலையில் அரசின் உத்தரவை மதிக்காமல் செயல்பட்ட தலைமை ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் அவர்களது பணி மாறுதல் உத்தரவை ரத்து செய்துவிட்டு மீண்டும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு பணியிட மாறுதல் வழங்கி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. விடிய அரசின் பள்ளி கல்வித்துறையின் இச்செயல் ஒரு தவறான முன் உதாரணமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.